மீன் மேக்கரை வச்சு ஒரு குருமா ரெசிபி பார்ப்போமா? இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கல்பாசி, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தயிர் மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம அடுத்து தயிர் ஊற்றுறதுனால நீங்கள் தயிர் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளி வேணாம், இல்லை தயிர் கம்மியான புளிப்பு இருக்குது அப்படின்னா தக்காளி போட்டுக்கோங்க. பெங்களூர் தக்காளினா 2 போட்டுக்கோங்க, இது நாட்டு தக்காளினா 1 போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் வேணுங்கிறதுனால நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் தயிரோடையே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். தயிருமே நான் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு, நான் ஃபஸ்ட்டே மீன் மேக்கர் வேக வச்சுட்டேன். மீன் மேக்கரை 2ஆக கட் பண்ணிக்கோங்க, முழுசாக போட்டுறாதீங்க, ஏன்னா மசாலா நல்லா இறங்காது. மசாலா நல்லா இறங்கலைன்னா மீன் மேக்கர் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டே இருக்காது. நான் கட் பண்ணி வச்சுருந்த மீன் மேக்கரையுமே போட்டுட்டேன். மீன் மேக்கரையும் நல்லா தயிரில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு வீட்டு குழம்பு மசால் பொடி இருந்துச்சுன்னா குழம்பு மசால் பொடி போடுங்க, இல்லைன்னா எல்லாமே தனித்தனியாக போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகு பொடி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால மிளகு பொடி சேர்க்கலை. நல்லா மசாலா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மசாலா அங்கங்கே நின்றும். உங்களுக்கு ரசம் சாதம், தயிர் சாதம் அது கூட சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றாதீங்க. இதோடையே நல்லா சுண்டை வச்சுட்டு அது சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இல்லை மீன் மேக்கர் குருமா தான் மெயின் டிஷ்ஷே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சே ஆகணும். ஒரு 10 தேங்காய், 3 முந்திரி, 1.5 ஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டி சோம்பு போட்டுக்கோங்க. இது நான் 4 பேருக்கான அளவு சொல்கிறேன். உங்களுக்கு அளவு இல்லை, ஆள் அதிகம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே குவான்டிட்டி 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மையாக இருக்கணும், அப்போனா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ரச சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்றதா இருந்தால். நல்லா எண்ணெய் பிரிஞ்சோனையும் தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜாரில் மிச்சம் இருக்கிறத நல்லா கையிலே வலிச்சு போட்டுக்கோங்க, அப்போனா தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க, மல்லிச்செடி இருந்தால் மல்லிச்செடி போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, அதனால் நான் எதுவுமே போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இந்த குருமாவை டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.